ஹை பீப்புள். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஐபிஓ பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். ஸோ ஐபிஓனா என்ன, ஐபிஓவோட பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன, சப்ஸ்கிரிப்ஷன் பேட்டர்னா என்ன, சப்ஸ்கிரிப்ஷன் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸுக்கு எப்படி அலோகேட் ஆகும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஐபிஓவில் எப்படி ப்ராஃபிட்டபுளாக வந்து அப்ளை பண்ணுறது, ஓகே, எது ப்ராஃபிட்டபுளான ஐபிஓ, எது வந்து நமக்கு லாஸ் மேக்கிங்காக வரும், ஓகே, எதை எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எதை வந்து அவாய்டு பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸோ நம்ம திரும்பவும் ரெண்டு வெப்சைட் எடுத்துக்கலாம். ஓகே, ஒன்று வந்து chittorgarh.com, ஓகே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா IPOwatch.in. இந்த ரெண்டு வெப்சைட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சித்தூர்கர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் பேஜ்லேயே வந்து இருக்கிற ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனே, நீங்கள் இதை சித்தூர்கர் நீங்கள் போட்டு இங்கே என்ட்ரு ஆனாலே இதில் வர ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் போர்டு ஐபிஓ. ஓகே, அது மெயின் கொஞ்சம் பெரிய கம்பெனிஸோட ஐபிஓ தான் மெயின் போர்டு ஐபிஓன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெயின் போர்டு ஐபிஓவில் பார்த்தீங்கன்னா 2025 ஸோ உங்களுக்கு இது ஆகஸ்ட் வருது, ஓகேங்களா, இது ஆகஸ்ட் மந்த்து. இந்த ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் வந்து எல்லா ஐபிஓவோட ஒரு இன்ஃபர்மேஷனை கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, மொத்தம் இது வரைக்கும் வந்து 50 ஐபிஓஸ், ஓகே, மொத்தம் வந்து 50 கம்பெனிஸ் வந்து ஐபிஓ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா 34 ஐபிஓஸ் வந்து கெயின், ஓகே, ப்ராஃபிட்ல இருக்கு. ஓகே, இன்னைக்கு தான் லிஸ்டிங் கெயின். ஓகே, லிஸ்டிங் அப்படின்னா என்ன நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ லிஸ்டிங் கெயின் அதாவது ஷேர் வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து ட்ரேட் ஆகிற அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ராஃபிட் வந்திருக்கு 34 கம்பெனிஸ்க்கு. 8 கம்பெனிஸ் வந்து லாஸ் வந்திருக்கு. ஓகே, அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த 50 ஐபிஓஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வந்து இப்போதான் வந்து ப்ராசஸ்ல இருக்கு, இன்னும் லிஸ்டிங் ஆகல. ஓகே, ப்ராசஸ் இருக்கு. ஸோ நீங்க இதை ஆட் பண்ணீங்கன்னா 34 பிளஸ் 8 வந்து 42, 42 பிளஸ் 8 வந்து ஒரு 50. ஓகே, ஸோ 8 ஐபிஓஸ் வந்து இன்னும் ப்ராசஸ்ல தான் இருக்கு, இன்னும் லிஸ்டிங் ஆகல. ஓகேங்களா. அண்ட் ஃபைனலி ஐபிஓஸ் இன் கெயின், ஓகே, ஏஓடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஏஓடினா ஆஸ் ஆஃப் டுடே அப்படின்ற மாதிரி மீனிங் நினைக்கிறேன். ஸோ இன்னி வரைக்கும், ஓகே, ஸோ இன்னி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு இதில் சொல்றாங்க. ஸோ அவங்க கொடுக்குறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 34 ஐபிஓஸ்ல ஒரு 31 ஐபிஓ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் அது எப்போ வேணாலும் லான்ச் ஆயிருக்கலாம். அது ஜனவரிலையோ பிப்ரவரிலையோ மார்ச்லயோ எதுல வேணாலும் அவங்க வந்து ஐபிஓ லிஸ்ட் ஆயிருக்கும். ஆனா எந்த டேட்ல அதுங்க ஐபிஓ லிஸ்ட் ஆயிருந்தாலும் இன்னி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 31 ஐபிஓஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டிங் கெயின் இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 3 ஐபிஓஸ், ஓகே, 3 கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்க்கு போயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இன்ஃபர்மேஷன் சம்மரி நமக்கு இதுல கொடுத்துருக்காங்க. அண்ட் இது தவிர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்டிங் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல் பத்தி பார்த்தோம். ஸோ என்எஸ்டிஎல் பத்தி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அண்ட் தென் அதோட லிஸ்டிங்கை பத்தி பார்க்கலாம். ஸோ என்எஸ்டிஎல் ஸோ என்எஸ்டிஎல் போயிடுச்சா, எங்க இருக்கு? ஓகே, என்எஸ்டிஎல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அபவுட் என்எஸ்டிஎல் பார்க்கலாம். ஸோ என்எஸ்டிஎலோட முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க வேண்டியது டேட் தான். இந்த ஐபிஓ டேட் வந்து 30 அண்ட் 30th ஜூலை டு 1st ஆகஸ்ட். ஸோ லிஸ்டிங் ஆன டேட் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 6th. ஸோ ஆகஸ்ட் 6th அன்னைக்கு தான் இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இந்த கம்பெனிக்கு ஒருவேளை இந்த ஷேர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் 800 ருபீஸ் ஒரு ஷேர் கொடுத்துருப்பீங்க. அது மாதிரி 18 ஷேர் கொடுத்துருப்பீங்க, ரைட்டா? ஸோ இந்த 800 ருபீஸ் நீங்கள் கொடுத்ததுக்கு இந்த ஷேர் அலோகேட் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு 18 ஷேரும் உங்களுக்கு அலோகேட் ஆகிடும். 800 இன்டூ 18 ஒரு 15,000 அலோகேட் ஆயிருக்கும். இந்த 800 ருபீஸ் ஷேர் என்ன பிரைஸ்ல ஃபர்ஸ்ட் டே ட்ரேட் ஆகுது அப்படின்றத லிஸ்டிங் பிரைஸ். ஸோ லிஸ்டிங் பிரைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே இவங்களே கொடுத்துருப்பாங்க லிஸ்டிங் பிரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு. இவங்களதையும் செக் பண்ணலாம். ஓகே, இவங்களதையும் செக் பண்ணலாம். லிஸ்டிங் டே பிரைஸ் இவங்க கிட்ட இருக்கா? ரைட். ஸோ உங்களுக்கு பாருங்க லிஸ்டிங் டேட்டிங் கொடுத்துருக்கா பாருங்க. ஸோ உங்களுக்கு 6th ஆகஸ்ட் அன்னைக்கு இந்த ஷேர் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் 9:30 அந்த டைம்ல ட்ரேட் ஆகும். ட்ரேட் ஆகும்போது வந்து 880 ருபீஸ்க்கு ட்ரேட் ஆகுது. அது 10% ப்ராஃபிட்ல இது ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு அன்னைக்கு ஹையஸ்டா வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, கடைசி ட்ரேடு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 936 அப்படின்ற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ 936னா உங்களுக்கு எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு லாபம் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 936 டிவைட் பை 800. ஸோ உங்களுக்கு 17% வந்து லாபம் வந்திருக்கும். ஓகேங்களா. எப்போனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேயோட ஈவினிங்லேயே உங்களுக்கு வந்து 17% வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். ஓகே, ஆனா
இந்த நீங்க இந்த ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு லிஸ்ட் ஆகிற நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வச்சிருக்கணுமா இல்லை வித்துடணுமா அப்படின்றதான் கன்சிடரேஷன். ஸோ அதுக்கு தான் நம்ம நேற்று என்ன பார்த்தோம்னா இந்த கம்பெனி நல்ல கம்பெனியா இருக்கு அப்படின்னா நீங்க அதை அப்படியே வச்சிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் செக் பண்ணோம். ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருந்தது. ஸோ அவங்களோட ப்ராஃபிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஏறி இருக்கு. 20% ப்ராஃபிட் இருக்கு. இன்கம் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து நல்லா ஹையரா ஏறி இருக்கு. ஸோ இந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி. அதனால நீங்க அதை அப்படியே ஹோல்டு கூட பண்ணலாம். ஓகே. ஸோ ஒரு 1 இயர்க்கு அப்புறம், 2 இயர்க்கு அப்புறம், இல்ல 5 இயர்க்கு அப்புறம் கூட நீங்க விக்கலாம். என்எஸ்டிஎல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன சொல்றது? இதுக்கு அழிவே கிடையாது. ஓகேங்களா? இது ஸ்டாக் மார்க்கெட் இருக்க வரைக்கும் இந்த கம்பெனி கன்ஃபர்ம்டு இருக்கும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அடுத்த 50 வருஷத்துக்கு இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, இந்த என்எஸ்டிஎல்லும் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு டிஃபரெண்டான ஒரு கம்பெனி இது. இது மாரி இந்தியாவிலேயே ரொம்ப கம்மியான கம்பெனிஸ் தான் இருக்கு. ஓகே. ஸோ நீங்க இந்த ஷேர நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, ஓகே. ஃபர்ஸ்ட் டே ஈவினிங்லயே பாருங்க ₹936க்கு அது லிஸ்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டே. அதுக்கப்புறம் சப்சிக்வென்ட்டா அடுத்தடுத்த நாள் என்ன பிரைஸ்ல ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆ பாருங்க 1120, 1300லாம் போயிடுச்சு. ஸோ டாப் வந்து பார்த்தீங்கன்னா 1300 தொட்டுடுச்சு. ஸோ 1300 நமக்கு என்ன லாபம் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்திருக்கும். நானும் அப்ளை பண்ணேன். எனக்கு கிடைக்கல. நான் அதுக்கப்புறமும் வாங்கல மார்க்கெட்ல. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ லாபம் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 62% 62% இதுல ப்ராஃபிட். ஓகே. இது நம்ம விட்டுட்டோமே அப்டின்லாம் நீங்க நினைக்க வேணாம். உங்களுக்கு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, இப்ப இது ரொம்ப ஹை பில இருக்கு. 70 பிலாம் ரொம்ப 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 ஒரு ஹையான பி. ஓகே. இது நம்ம வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். இது வாங்கலாமா? இல்ல வேணாமான்றது வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். ஆனா ஐபிஓ பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் டேலே ஃபர்ஸ்ட் இது 880ல ட்ரேட் ஆயிடுச்சு. 10% ப்ராஃபிட். அன்னைக்கு ஈவினிங்குள்ள 20% ப்ராஃபிட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 62% ப்ராஃபிட்ல இது போகுது. எல்லா கம்பெனியுமே இந்த மாரி போகாது. இந்த கம்பெனி இது மாரி போயிருக்கு. ஸோ இது சப்சிக்வென்ட் டேஸ்ல. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அப்ளை பண்ணிட்டு லிஸ்டிங் ஆவறதிலும், கெயின் ஆவறதும், அதுக்கப்புறம் சப்சிக்வென்ட்டா அது என்ன பிரைஸ்ல ட்ரேட் ஆகுறதுன்றத நம்ம பார்த்திருக்கோம். ஓகே. ஸோ ஒரு கம்பெனி பர்ட்டிகுலர் ஒரு கம்பெனி எடுத்து நம்ம இத பார்த்திருக்கோம். என்எஸ்டில வச்சு. ஓகே. ஃபைன். ஸோ இதுல நம்ப எப்படி இதுல நமக்கு ப்ராஃபிட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு? எப்படி நம்ம அத இன்கிரீஸ் பண்ணலாம்? அப்படின்றத நெக்ஸ்ட் செக்ஷன்ல பார்க்கலாம். ஓகே. ஸோ நான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஐபிஓல பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாவே இத இன்வெஸ்ட் பண்றேன். ஓகே. ஒரு சில சமயம் இதுல ப்ராஃபிட்டும் வரும். ஒரு சில சமயம் லாஸும் பார்த்துருக்கேன். ஆ ப்ராஃபிட்ன்றது ரொம்ப பிரெடிக்டபிள். ஓகே. இப்படிதான் வரும்ன்றது நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஆனா, லாஸ்ன்றது தான் இதுல வந்து நம்ம பிரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஓகே. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்கிறது ஈஸின்னு யாருனா சொன்னாங்கன்னா, அவங்க நல்லவங்கள ஏமாத்த போறாங்கன்னு அர்த்தம். இது வந்து கஷ்டமான ஒரு வேலை தான். ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்கிறது கஷ்டமான வேலை. ஏன்னா, இதுல உங்களுக்கு நாலேட்ஜ் நீங்க நெறைய வேணும். நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஓகே. ஸோ இதுல நமக்கு எந்த ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணலாம், எது இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நமக்கு செக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 50 ஐபிஓல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், 34ல தான் லாபம் வந்திருக்கும். 8ல வந்து நஷ்டம் வந்திருக்கும். ஸோ நம்ம எப்படி இந்த 8 வந்து லீவ் பண்ணிட்டு இந்த 34ல மட்டும் இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு நீங்க ரொம்ப ஈஸியா பார்க்க வேண்டியது என்னன்னா, ஜஸ்ட் நீங்க ஐபிஓ வாட்ச் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. IPOWatch.inன்னு அந்த வெப்சைட் போனீங்கனாலே, அடுத்த சில நாளுங்கள்ல எந்தெந்த ஐபிஓ வருது போகுதுன்னு கிளீனா சொல்லிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இன்னைக்கு வந்து 24த் ஆகஸ்ட். ஓகே. 24த் ஆகஸ்ட்ல இது முடிஞ்சு போச்சு. இந்த ஐபிஓலாம் ஓவர். ஓகேங்களா? இதெல்லாம் ஓவர். ஸோ நமக்கு ஓப்பனா இருக்க ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஐபிஓ தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே. ஸோ ஒண்ணு வந்து விக்ரம் இன்ஜினியரிங்கும், ஆலான் ஹெல்த் கேரும். ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா, இது ஒண்ணு தான் வந்து பெர்ஃபெக்ட்டா கரெக்ட்டா எல்லா டேட்டாவும் இருக்கு. ஏன்னா, இதுல டேட்டா மிஸ் ஆகுது பாருங்க. இந்த டேட்டா இல்ல, இது இல்ல, இந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. ஸோ நமக்கு இருக்கிறது இந்த விக்ரான் இன்ஜினியரிங். அவன் யாரு, என்ன கம்பெனிலாம் நமக்கு தெரியாது. அவன் எவனா இருந்துன்னு போட்டும். ஆனா, இங்க என்ன சொல்றாங்கன்றது நமக்கு முக்கியம். இந்த கம்பெனியோட ஐபிஓ பிரைஸ், லான்ச்சிங் பிரைஸ் வந்து 97. ஃபர்ஸ்ட் டேலயே வந்து பார்த்தீங்கன்னா, ₹20 இதுல உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அப்புட்ன்னா உங்களுக்கு வந்து அப்ராக்ஸிமேட்டா பார்த்தீங்கன்னா, இதுல உங்களுக்கு 20% ப்ராஃபிட் வந்து வரும்னு சொல்லிட்டு இங்கேயே குடுத்துருக்கான். பாருங்க. அதையும் அவனே கால்குலேட் பண்ணிட்டான். 20% ப்ராஃபிட்ன்னு. ஸோ உங்களுக்கு நீங்க வந்து இதுல ஒரு 15,000 போட்டீங்கன்னா, கன்ஃபார்ம்டா இதுல 3,000 வரும். ஓகே. வருமான்னு கேட்டா, அதுதான் வந்து கேமே. ஓகே. அவ்ளோ ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிட்டா பணம் சம்பாதிக்க முடியாது. ஓகே. அ இது இது ஏன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். ஏன்னா இந்த வீடியோ நான் ஷார்ட்டாவே முடிக்கணும்னு பார்க்கிறேன். ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 20% ப்ராஃபிட் இருக்கு. ஆனா எல்லா ஐபிஓ பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்லா ஐபிஓலும் நீங்க அப்ளை பண்ணியிருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னா, இங்க 12% கெயின்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆவற நாள், என்னைக்கு லிஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து 3வது நாள். ஸோ ஒரு 24ஆம் தேதி அன்னைக்கு இல்ல 25ஆம் தேதி அன்னைக்கு இது லிஸ்ட் ஆகியிருக்கும். இந்த கம்பெனி லிஸ்ட் ஆயிருக்கணும். அன்னைக்கு இத விட அதிகமான லாபமும் கிடைக்கலாம், கம்மியான லாபமும் கிடைக்கலாம். அது எப்படி கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இங்க அவங்க குடுத்திருக்கிறது வந்து ஒரு பிரிடிக்ஷன். இப்படி லிஸ்ட் ஆகலாம். இவ்வளோ லாபம் கிடைக்கலாம்னு அவங்க சொல்றாங்களே தவிர்த்து, எக்ஸாக்ட்டா கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது. ஓகே. இத விட அதிகமாவும் கிடைக்கலாம், கம்மியாவும் கிடைக்கலாம். ஏன்னா, குளோசிங் டேட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிஎம்பி இருக்கும். இது பேர் கிரே மார்க்கெட் பிரீமியம்.
ஓகே, கிரே மார்க்கெட் பிரீமியம்னா இது வந்து பாம்பேலையும் பார்த்தீங்கன்னா அகமதாபாத்லயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுல நிறைய ட்ரேடர்ஸ் இந்த இப்படிதான் வரும் அப்படின்றத அவங்க ப்ரிடிக்ட் பண்றாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இங்க என்ன நம்பர் கொடுத்துருக்கோ அது வரும். ஆனா திடீர்னு மேலேயும் போகும், திடீர்னு கீழேயும் வரும். ஸோ இது டெய்லியுமே இது மாறும். ஓகே, லிஸ்டிங் ஆகிற நாள் வரைக்குமே இது டெய்லியுமே இது நம்பர் மாறினே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி மாறும்ன்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, அப்போ இதுல எதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சாலிடா நீங்க அப்ளை பண்ணணும்னா மினிமம் உங்களுக்கு 20 to 25% ப்ராஃபிட் வர ஐபிஓல மட்டும் தான் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்க விக்ரம் அப்ளை பண்ணலாம்னா பண்ணலாம். ஒருவேளை இது 0 ப்ராஃபிட்ட கொடுக்கும். இல்ல இது -10% ப்ராஃபிட்டும் கொடுக்கும். அதாவது கையை விட்டு உங்களுக்கு ரூ. 1500 கூட போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுங்களா? கான்செப்ட் வந்து மினிமம் 20 to 25% ஜிஎம்பி இருக்கணும். ஓகே, அப்படி இருந்தா தான் நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இது 20% கீழ போச்சுன்னா கூட பிரச்சனை இல்ல. அப்ப கூட இது வந்து ஒரு 0 ப்ராஃபிட். இது 20% கீழ போச்சுன்னா பாருங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 15,000 20% போயிடுச்சுன்னா, ஒரு ரூ. 3,000 போயிடுச்சு. ஓகே. இல்ல இந்த ஐபிஓ பாருங்க. இதுலருந்து 20% கீழ போயிடுச்சு. ஏன் கீழ போகுதுன்னா, அது எப்ப போகும்னு நமக்கு சொல்ல முடியாது. திடீர்னு அது வந்து ஆப்போசிட்ல மூவ் ஆகும். மூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12% இருக்கு. 20% நமக்கு மினிமம் அதுக்கு மேல இருக்க ஐபிஓல தான் நம்ம அப்ளை பண்ணணும். இல்லன்னா அது திடீர்னு லிஸ்டிங் ஆகுற நாளுக்குள்ள அது 0% போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. சோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா 20% சேஃப்கார்ட் வச்சுக்கணும். ஓகேங்களா? 20ல இருந்து -20 போச்சுன்னா 0. 20ல இருந்து ஓகே. இந்த வர லாபமே 12% தான். கீழ இறங்குறதுக்கு 20% வரைக்கும் அந்த கீழ இறங்கும். அப்பன்னா உங்களுக்கு 0 போயிட்டு 0ல இருந்து -8க்கே போயிடும். அப்பன்னா உங்களுக்கு -8னா -10% ப்ராஃபிட் வச்சுக்கோங்களேன். அப்பன்னா உங்களுக்கு இந்த ஐபிஓல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு கிடைச்சதுன்னா ரூ. 1,500 கிடைக்கலாம். போச்சுனாலும் ஒரு ரூ. 1,500 போயிடும். அதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். ஓகே. அப்ப எது பெட்டர் அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த ஐபிஓ பெட்டர். ஒரு ஹையர் ஜிஎம்பியா இருக்கு. இல்ல இதுவும் பெட்டர். ஒரு ஹையர் ஜிஎம்பியா இருக்கு. ஓகே. சோ அட்லீஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாபம்னு கிடைச்சா ரூ. 3,000 கிடைக்கும். நஷ்டம்னு கிடைச்சா 0 வரும். ஓகே. இல்ல அப்படியே வொர்ஸ்ட் கேஸ்ல போச்சுனாலும் ஒரு ரூ. 1,500 நஷ்டமாகும். ஒரு லாட்டுக்கு. ஓகே. ஒரு லாட்டுக்கு. சோ இது வேணா நீங்க பார்க்கலாம். ஓகே. ஆனா இதுவும் இது எல்லாமே ஒரு கேம் தான். இது எல்லாமே ஒரு கால்குலேஷன் ப்ராபபிலிட்டி கேம் தான். சோ உங்களுக்கு உங்களுக்கு என்ன நான் கிளியரா சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எத அவாய்ட் பண்ணணும்னு கிளியரா சொல்லிட்டேன். மினிமம் 20% வரணும். அப்பன்னா நீங்க அவாய்ட், அக்செப்ட், அவாய்ட், அவாய்ட் இதெல்லாம் கிளியர் அவாய்ட், இது அக்செப்ட். ஓகேங்களா? இது அக்செப்ட். 20%க்கு மேல ஜிஎம்பி இருக்கு அப்டின்னா சூப்பர். 25, 30 சில சமயம் 50, 60லாம் கூட அவங்க கேரண்டீடா குடுப்பாங்க. ஓகே. 60லாம் குடுத்தானா, அது அங்கேருந்து அது விழுந்ததுனா கூட எப்படியும் ஒரு 30% லாபத்த வந்து நிக்கும். ஓகே. சோ உங்களுக்கு ஹையர் தி ஜிஎம்பி, ஓகே ஹையர் தி சான்சஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஓகே. சோ அதுதான் நீங்க எய்ம் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே பீப்பிள். சோ இன்னும் ஒரு விஷயம் பார்த்தலாம். இதுல ஒரு ட்ரிக்கும் இருக்கு. ஓகே. சோ இதுல இருக்க மெயின் ட்ரிக் அப்படின்றது இந்த ஐபிஓ கால்குலேஷன பத்தி இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கான்செப்ட்ல பார்க்கலாம். ஓகே. சோ நம்பர் ஆஃப் டீமேட் அக்கவுண்ட். சோ நெறைய பேர் ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும்போது ஒரு டீமேட் அக்கவுண்டோட தான் ஆரம்பிப்பாங்க. ஓகே. ஒரு ஐபிஎல் நீங்க அப்ளை பண்றீங்க. அந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா திடீர்னு 5 டைம்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப்ட் ஆயிடுச்சு. அப்பன்னா 5ல ஒருத்தருக்கு தான் அந்த ஷேர் கிடைக்கும். அப்பன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% தான் சான்ஸ் இருக்கு கிடைக்கிறதுக்கு. ஓகே. ஜிஎம்பி ஒரு 20% எடுத்துக்கலாம். அதாவது இதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 20% லாபம் கிடைக்கும். அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ நீங்க ஒரு லாட் தான் அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க ரூ. 15,000 நீங்க உள்ள நீங்க குடுத்து தான் ஆகணும். ஓகே. ₹15,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஷேர் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போலாம். ஏன்னா 5ல ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். ஏன்னா நீங்க வச்சது ஒரு டிமேட் 5ல ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு கிடைச்சதுன்னா ரூ. 3,000 லாபம். கரெக்ட்டா 50,000 15,000 இன்டு 20% ரூ. 3,000 லாபம் கிடைக்கும். மோஸ்ட் ப்ராபபிலி கிடைக்காது. ஓகே. அப்பன்னா உங்களுக்கு 0. ஓகே. சோ கான்செப்ட் புரியுதுங்களா? 5ல ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். ஏன்னா ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. சோ இதான் என்எஸ்டிஎல்ல நடந்த கதையும். ஓகே. சோ இதுல இன்னொரு வேற வேற வேரியேஷன்ஸ் ட்ரை பண்ணலாம். ஓகே. அடுத்த கான்செப்ட் ட்ரை பண்ணலாம் நம்ம. திரும்பவும் நீங்க ஒரே ஒரு டிமேட் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க. ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்றீங்க. அவன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல கம்பெனியும் இல்ல. ஓகே. சோ யாருமே அதுக்கு பெருசா அப்ளை பண்ண மாட்றாங்க. இதனால தான் நான் என்ன சொன்னேன், நீங்க எப்பவுமே 2ண்ட் டே அன்னைக்கு தான் நீங்க வெயிட் பண்ணிட்டு 2ண்ட் டே ஈவினிங் வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் பேட்டர்ன பார்த்துட்டு 3வது நாள்ல மத்தியானத்துல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே. சோ நீங்க பொறுமையா இருக்கணும். சோ உங்களுக்கு 2ண்ட் டே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ், 3 டைம்ஸ்ன்னு சப்ஸ்கிரைப் ஆகலன்னா அதெல்லாம் வேஸ்ட் ஐபிஓ. ஓகே. நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா குடுத்துருவானுங்க உங்களுக்கு. ஓகே. சோ குடுத்தா நல்லது தானேன்னா, அதுதான் பிரச்சனையே இங்க. சில சமயம் குடுத்தா கெட்டது. ஓகே. சோ உங்களுக்கு நீங்க ஒரு டிமேட் வச்சிருக்கீங்க. நீங்க தெரியாத்தனமா அப்ளை பண்ணிட்டீங்க. அதுவும் ஒன் டைம் தான் அது வந்து சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. அப்பன்னா 100% உங்களுக்கு அந்த ஷேர குடுத்துருவோம். 20% ஜிஎம்பின்னு சொல்றாங்க. அதே மாரி 20% ஜிஎம்பில கிடைச்சிருச்சு உங்களுக்கு. ஷேர் உங்களுக்கு அலோகேட் ஆகுமானா 100% உங்களுக்கு ஆகிடும். ஏன்னா ஏன்னா ஒரே ஒரு டைம் தானே ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. சோ உங்களுக்கு உடனே குடுத்துருவாங்க. உங்களுக்கு இந்த ஷேர் கிடைச்சிரும். ஓகே. அப்பன்னா கன்ஃபர்ம்டா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்.
0 ஆகிறதுக்குலாம் சான்ஸ் இல்லை. கன்ஃபர்ம்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு 3000 கிடைக்கும். ஆனா ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒன் டைம் சப்ஸ்கிரைப் ஆச்சு? ஏன்னா அது அவ்வளோ மட்டமான கம்பெனி. அப்போ இங்க தான் கேம் மாறும். ஓகேங்களா? இங்க தான் கேம் மாறும். ஓகே. ஸோ அந்த கேம நம்ம அப்புறம் பார்க்கலாம். இன்னொரு கேம பார்க்கலாம். ஓகே. ஓகே. சரி நம்ம அதையே பார்க்கலாமே. சப்போஸ் நீங்க அப்ளை பண்றீங்க. 5 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுது. ஓகே. 5ல ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎம்பி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நான் சொன்ன மாரியே பார்த்தீங்கன்னா, 20%லேருந்து திடீர்னு கிராஸ் கிரே மார்க்கெட் ப்ராஃபிட் வந்து சர்ருன்னு குறைஞ்சிட்டு, லிஸ்டிங் டேட் அன்னைக்கு 10% -10% லாஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னா, 5ல ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். திடீர்னு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1500 நஷ்டம். பெருசாவும் நஷ்டம் இல்ல. கிடைக்கலன்னா உங்களுக்கு சும்மா சூப்பரான ஒரு ஜாலி. அப்பா நஷ்டத்த நஷ்டம் அடையலைன்னு சொல்லிட்டு நீங்க ஜாலியா இருந்துக்கலாம். ஓகே. அப்பன்னா உங்களுக்கு 0 லாஸ். ஓகே. சோ கான்செப்ட் புரியுதுங்களா? என்னதான் அது நல்ல கம்பெனியா இருந்தாலும், திடீர்னு ஜிஎம்பி குறையும். அதனால தான் நீங்க வந்து ஹை ஜிஎம்பில போட சொன்னேன் உங்கள. ஓகே. நீங்க கிரே மார்க்கெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஹையா இருக்கணும். அந்த கம்பெனிங்களுக்கு மட்டும் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே. 1. ஸோ அப்படி பண்ணீங்கன்னா, இந்த சிட்யூவேஷன் நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே. ஜிஎம்பி அதிகமா இருந்ததுன்னா, இந்த சிட்யூவேஷன நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த கதையும் ஓவர். ஸோ இன்னும் லாஸ்ட் ஒரு கதை பார்க்கலாமே. திரும்பவும் ஒரே ஒரு டீம் மட்டும் தான் வச்சிருக்கீங்க. ஒரே ஒரு டைம் அப்ளை பண்ணீங்க. கிடைச்சிடுச்சு. ஓகே. ஆ கிடைச்சதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஓகே. ஒரே ஒரு டீமேட் அக்கவுண்ட் தானே. ஓகே. ஷேர் அலோகேட்டடும் ரூ. 15,000 தான் அலோகேட் ஆகும். நஷ்டம் வந்து ரூ. 1,500. ஓகே. ஒண்ணும் பெரிய கேம் இல்ல. சி ஆஸ் லாங் ஆஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீமேட் வச்சிருக்க வரைக்கும் பெருசா உங்களுக்கு லாபம், நஷ்டம் வராது. லாபமும் பெருசா வராது. நஷ்டமும் பெருசா வராது. இப்படியே தான் சுத்தின்னு இருக்கும் அது. ஓகே. ஒரு ரூ. 3,000 ரூ. 5,000 ஒரு ரூ. 1,500 நஷ்டம் அந்த மாரி தான் அது சுத்தின்னு இருக்கும். ஆனா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுல நஷ்டம் நல்லா பெருசு லாபமும் நஷ்டமும் பெருசா வரும் அப்படின்னா, நீங்க டிமேட்ட இன்கிரீஸ் பண்ணுவீங்க. ஓகே. நீங்க ரொம்ப நாள் இன்வெஸ்ட் பண்ண போறதா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐய்யய்யோ! ஒரு டிமேட் வச்சிருந்து ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. பேசாம நான் ஒரு 5 டிமேட் வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 5 டிமேட்க்கு போவீங்க. ஓகே. இந்த 5 டிமேட்ல தான் பிரச்சனையே வரும். அது எப்படி 5 டிமேட் ஒருத்தர் வச்சிருக்க முடியும்னா, 5 டிமேட் ஒருத்தர் வச்சிருக்க முடியாது. நீங்க ஓகே. உங்க அண்ணா, தம்பி, உங்க அப்பா, அம்மா. சோ ஒரு 5 பேர் ஆயிட்டீங்க. கரெக்ட்டா? இல்ல நீங்க உங்க ஃபிரெண்ட்ஸ் ஒரு 4 பேர். எல்லார் பேர்லயும் நீங்களே என்ன பண்றீங்க? டிமேட் பண்றீங்க. யூசுவலி ஃபிரெண்ட்ஸ்ல பண்ணாதீங்க. ஓகே. மோஸ்ட்லி ட்ரஸ்டபிள் பெர்சன்லயே பண்ணுங்க. ஓகே. சோ ஃபேமிலிக்குள்ளேயே இத பண்ணுங்க. சோ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான், எங்க அம்மா, ஓகே, என் ஒய்ஃப், ஓகே, எங்க அக்கா, எங்க மாமான்னு சொல்லிட்டு இந்த மாரி ஃபேமிலி டைப்லயே தான் இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பேன். சோ 5 டிமேட் வச்சுன்னு அது ஒண்ணும் தப்பு கிடையாது. 5 டிமேட்ஸ் வச்சிருக்கிறோம் தப்பு கிடையாது. ஆனா பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு இப்போ 5 டைம்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு ஒரு ஷேர். ஓகே. இதே ஷேர் அதே மாரி 5 டைம்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. ஆனா என்ன இதுல பியூட்டினா 5 பேருக்கு ஒருத்தர் தான் கிடைக்கும்னா, அப்ப அந்த குடும்பத்திலேயே நீங்களே 5 பேர்ல 5 பேர் இருக்கீங்க. சோ ஒருத்தருக்கு கன்ஃபர்ம்டு கிடைச்சிரும் உங்க ஃபேமிலில. கிடைச்சிடுச்சுன்னா, கன்ஃபர்ம்டா உங்களுக்கு ஜிஎம்பி 20 இருந்துன்னா, உங்களுக்கு ரூ. 15,000 ஷேர் அலோகேட் பண்ணிடுவாங்க. ஒரு ரூ. 3,000 வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆனா, இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா, நீங்க எவ்வளவு ரூபாய் நீங்க ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணணும்னா, ஒரு லாட்டுக்கு ரூ. 15,000ன்னு நீங்க 5 டிமேட்க்கு போட்டீங்கன்னா, ரூ. 75,000 நீங்க உள்ள போட்டே ஆகணும். ரூ. 60,000 அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. கரெக்ட்டுங்களா? சோ நீங்க இன்வெஸ்ட் பண்றது சர்டிஃபை பண்ணி, ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 60,000 குடுத்துருவாங்க. ஓகே. ரூ. 15,000 வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஷேருக்காக அக்கவுண்ட்ல இருந்து எடுத்துருவாங்க. சோ 5 பேர்ல யாருனா ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். அந்த ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க அ அப்பாக்கு கிடைக்குது அப்படின்னா, அவரோட அக்கவுண்ட்ல இருந்து மட்டும் ரூ. 15,000 எடுத்துருவாங்க. மீதி 4 பேர்ல இருக்க ரூ. 15,000 வந்து பேங்க்குக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஓகே. சோ இது மட்டும் ஷேரா குடுத்துருவாங்க. ஆனா என்னன்னா, இந்த ரூ. 15,000 உள்ள போட்டதுக்கு உங்களுக்கு ஒரு ரூ. 3,000 கிடைச்சிருச்சு. ஓகே. இது வந்து நம்ம ஜாலியா எடுத்துக்கலாம். ஓகே. ஆனா, இங்க இருந்து திருப்பியும் பிரச்சனைங்க இருக்கு. ஓகே. சோ, ஒருவேள நீங்க 5 டைம் 5 பேர் டிமேட் அக்கவுண்ட்லருந்து உள்ள பணத்த போட்டீங்க. அது ஆனா பார்த்தீங்கன்னா, நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பேட்டர்னே பார்க்கல. பார்க்காம நீங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, போட்டு விட்டுட்டீங்க. போட்டுட்டதுனால, உங்களுக்கு எல்லா டிமேட் அக்கவுண்ட்டுக்கும் ஒரு லாட்டுக்கு குடுத்துருவான் அவன். ஏன்னா, ஒன் டைம் சப்ஸ்கிரைப்டு. ஒரு ஆளுக்கு ஒரு லாட் அவன் கன்ஃபர்ம்டு குடுத்துருவேன்னு சொல்லிட்டான். ஓகே. நீங்க தப்பா சப்ஸ்கிரிப்ஷன் பேட்டர்ன் பார்த்துட்டு, நீங்க பார்க்காம அப்படியே நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டக்குனு அவன் எல்லார் அக்கவுண்ட்டுக்கும் 5 பேருக்கும் 5 ஷேர குடுத்துருவான். 5 ஷேர்னா 5 லாட்ட குடுத்துருவான். குடுத்தானா ரூ. 75 உங்க அக்கவுண்ட்லருந்து டிடக்ட் பண்ணிடுவான். சோ இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2வது கேஸ்ல இந்த 75,000 ஃபுல்லா டிடக்ட் பண்ணிடுவான். 0 தான் வந்து சாரி 75,000 ஃபுல்லா உங்களுக்கு ஷேரா குடுத்துருவான். ரீஃபண்ட் ஒண்ணும் கிடைக்காது. சோ 75,000 நீங்க வச்சுட்டீங்க. நல்ல காலம் ஜிஎம்பி வந்து பார்த்தீங்கன்னா 20ல இருந்ததுன்னு எடுத்துக்கோங்க. கொலாப்ஸ் ஆவாம அப்படியே இருந்ததுன்னா, அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% ப்ராஃபிட் கிடைக்கும். 15,000 ப்ராஃபிட். இதுவும் கேட்க நல்லா இருக்கா? அப்படிதான் இருக்கும். ஓகே. இப்பதான் வெடிகுண்டு ஆரம்பிக்கும். சி இப்போ பாருங்க இது எப்படி வெடிக்குதுன்னு. இப்ப 5 டிமேட் அக்கவுண்ட் 5 டைம் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அப்பன்னா ஒருத்தருக்கு கிடைச்சிடும். கரெக்ட்டா? ஒரே ஒருத்தருக்கு கிடைச்சிடும். சோ திரும்பவும் இதே பேட்டர்ன் தான். சோ அப்ளை பண்றீங்க. ரூ. 75,000 உள்ள போடுறீங்க. ரூ. 15,000 ஷேர் கிடைச்சது.
ஒரே ஒருத்தருக்கு தான் கிடைச்சிருக்கு. வழக்கம் போல உங்க அப்பா கிடைச்சுன்னு எடுத்துக்கலாமே. ஆனா ஜிஎம்பி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. 15,000 ஷேர் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரே நாள்ல முதல் நாளே 1,500 போயிடும். ஓகே, இது கூட ஒன்றும் பெருசா இருக்க மாதிரி தெரியல. இப்போ எங்க வெடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான். சரி, நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பேட்டர்னையும் பார்க்காம, ஓகே, அதையும் பார்க்காம ஜிஎம்பியும் உங்களுக்கு அகைன்ஸ்டா கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா, ஓகே, ரெண்டுமே கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ என்ன ஆகும்? நீங்க 75,000 ரூபாய் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணீங்கன்னா 75,000 ஷேரும் கொடுத்துருவோம். ஏன்னா அது ஒன் டைம் ஓவர் சப்ஸ்கிரைப். ஒருத்தருக்கு அப்ளை பண்ணா ஒருத்தருக்கு கொடுத்துருவோம். 5 பேருக்கு அப்ளை பண்ணா 5 பேருக்கும் கொடுத்துருவோம். 75,000 ரூபாய் நீங்க உள்ள போட்டீங்கன்னா 75,000 ரூபாய்க்கும் ஷேரை கொடுத்துருவோம். ஆனா அன்னைக்கு உங்களுக்கு 10% டவுன்ல போச்சுன்னா, ஓகே, டைரக்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7,500 rupees லாஸ் வரும். ஓகே, ஸோ இதுதான் இதுல இருக்க பிரச்சனை. ஸோ இது நான் 5 டிமேட் சொல்றேன். இதே பாம்பேல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-25 டிமேட் அவங்க கம்பெனில வேலை செய்யறவங்க, கடையில வேலை செய்யறவங்க எல்லார் பேர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து டிமேட் ஓபன் பண்ணுவாங்களாம். ஓகேங்களா? டிமேட் ஓபன் பண்ணி அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்க நார்த் இந்தியால பை நேச்சரே அவங்க வந்து பாம்பேலாம் ஹை ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஹை ரிட்டர்னும் கிடைக்குது. ஸோ ஹை ரிட்டர்னும் கிடைக்கும், ஹை லாஸும் கிடைக்கும். ஏன்னா அவங்க 20, 25, 30 டிமேட் அக்கௌண்ட்டுங்களை ஒரே ஆள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க இதை கரெக்டா வாட்ச் பண்ணாதான் உண்டு. இல்ல ஜெயிக்கிறதுக்கு ரெண்டே வழிதான். ஒன்னு சப்ஸ்கிரிப்ஷன் பேட்டர்ன் பார்க்கணும். 3வது நாள் அன்னைக்கு பகல்ல தான் நீங்க அப்ளை பண்ணணும். 1. ஓகே, 2 ஜிஎம்பி அட்லீஸ்ட் 20% மேல இருக்கணும். இது 2 விஷயம் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா இது ஒரு நல்ல கேம். ஓகே, இது ஒரு நல்ல கேம். ஓகே, ஸோ இதுல நம்ம என்ன பண்றோம்னா இது வந்து நம்மளோட ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். நம்ம ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸை இன்க்ரீஸ் பண்றோம். ஓகே, ப்ராஃபிட் கிடைக்குமான்றது ரெண்டாவது விஷயம். சான்சஸ் தான் இன்க்ரீஸ் பண்றோம். ஓகே, ஸோ இது அட் த எண்ட் ஆஃப் த டே இது ஒரு லாட்டரி சீட் தான். ஓகே, ஆனா இது ஒரு எடிகேட்டடான லாட்டரி சீட். நம்ம வந்து கரெக்டா ப்ளே பண்ணா இது ஓரளவுக்கு நமக்கு லாபம் தரும். ஆனா நான் இதை வந்து ஒரு சில சமயம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கே இது எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா எனக்கு யாரையும் சொல்லிக் கொடுக்கல. நான் யூஸ்வலி இப்படி தான் அப்ளை பண்ணேன். ஒரு டிமெட் வச்சுன்னு அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து என்ன லாபமே கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்படி 5 டிமெட் வச்சு அப்ளை பண்ணேன். ஓரளவுக்கு லாபம் கிடைச்சது அப்பப்போ. ஆனா திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிடைச்சிச்சு. ஓகே, நான் எல்லாம் கரெக்டா தான் பார்த்து அப்ளை பண்ணேன். ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் பேட்டர்னு ஹையா தான் இருந்தது. 2 நாள் வெயிட் பண்ணியும் பார்த்தேன். அப்பவும் நஷ்டம் வரும். எப்படி வரும் அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோ ஈஸியாலாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்க முடியாதுங்க. யாருன்னா அப்படி சொன்னாங்கன்னா அவங்க கன்ஃபார்ம்டா வந்து 100% வந்து பொய் சொல்றாங்க தான் அர்த்தம். ஓகே, இதுல சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு மெயினா பணத்தை விட அதிகமா தேவை எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் தான். ஏன்னா பணம்ன்றது நிறைய பேர்கிட்ட நிறையவே இருக்கு. ஓகே, பணம் நிறைய பேர்கிட்ட இருக்கு. நாலேஜ் தான் அவ்வளவா யார்கிட்டயும் கிடையாது. ஓகே, ஸோ நாலேஜை ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டெமோடஸா இன்க்ரீஸ் பண்ணணும். இது இன்க்ரீஸ் பண்றதுக்கு மினிமம் 10 இயர்ஸாவது ஆகும். ஓகே, சும்மாலாம் இது இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இது மினிமம் நீங்க 10 இயர்ஸாவது நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஐபிஓக்கு பிரச்சனை இல்ல. நீங்க ஒரு 6 மந்த்ஸ்ல நீங்க எல்லாத்தையும் கத்துப்பீங்க. ஓகே, பெருசா ஒண்ணும் இருக்காது. நீங்க ரெகுலரா எல்லா ஐபிஓவும் பார்த்துனே இருந்தீங்கன்னா கத்துப்பீங்க. ஆனா நீங்க மேசிவா பணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட் வில் டேக் லாங் டைம். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஐபிஓ பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எதனா டாபிக்ஸ்ல நாங்கள் வீடியோ ரெடி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்கள் கிரியேட் பண்றோம். ஸோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.